கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் காலையிலே எழும்பி உட்காந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஏதோ ஒரு சோகம் என் இருதயத்தை அழுத்திட்டு இருக்கு, என் மனசை ஏதோ ஒரு சோகம் கொன்னுகிட்டு இருக்கு என்றெல்லாம் சொல்லி காலையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற காலையில் ஆண்டவர் சூப்பரான மங்கள வார்த்தையோட உங்களை வந்து சந்திக்கிறாரு. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். யாரை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வாராம்? அவரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன். அவரே நம்பியிருந்தால் அவனை பூரண சமாதானத்தோட ஆண்டவர் காத்து கொள்ளுவார். அப்போ ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு நிம்மதியை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். மதுபானங்கள் உனக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்க முடியாது. போதை வஸ்துக்களோ போதை ஊசிகளோ உனக்கு நிரந்தரமான சமாதானத்தையோ நிம்மதியோ கொடுக்காது. அப்போ அந்த நிம்மதி சமாதானம் நிரந்தரமாய் கொடுக்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உறுதியா பற்றி பிடிச்சிருங்க. அவரை உறுதியா பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன் அவரே நம்பியிருந்தா பூரண சமாதானத்தோட ஆண்டவரங்களை காத்துக்குவார். கடந்த நாட்களில் ஏதோ ஒரு இழப்பு உன்னுடைய சமாதானத்தை பறிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு நஷ்டம் உன் சமாதானத்தை கெடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு தோல்வி உன்னுடைய சமாதானத்தை கெடுத்திருக்கலாம். ஏதோ உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட தீர்ப்பு உன் சமாதானத்தை கெடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு லாபம் நஷ்டமாய் மாறினது நிமித்தம் சமாதானம் கெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இதை எல்லாவற்றையும் மறுபடியும் ஆண்டவரால் கொடுக்க முடியும். அவர் மறுபடியும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உன்னுடைய அழுகையை ஆனந்த களிப்பா மாற்ற முடியும். என் ஆவியிலே பார்க்கிறேன், திருமணம் எல்லாம் பேசி நிச்சயம் நடந்து மேரேஜுக்கு முன்னால் நின்று போனதுக்காக கண்ணீரோட ஒரு குடும்பம் அழுதுட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தீமை உனக்கு நன்மையாய் மாறும், பயப்படாத. ஆண்டவர் முன்குறித்த நாளில் பெஸ்ட்டாக இதை விட ஆசீர்வாதமான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை நான் உனக்கு கொடுத்து உன் குடும்பத்தை நான் கனப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லுகிறதற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னொன்று ஆவியில் பார்க்கிறேன், ஒரு வாலிப மகள் தீராத உதிரப்போக்கின் மூலம் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் சுகமே ஆகலை, எனக்கு இந்த சின்ன வயசில் இந்த கஷ்டம் வந்துருச்சே, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அழுகையோடு இந்த காலையில் இந்த மங்கள வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உன்னுடைய சமாதானத்தை கெடுத்த அந்த சம்பவத்தில் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு உன் உதிரத்தின் ஊரல் இந்த நிமிஷம் நின்று போகுது, உன் யூட்ரஸ் புதுசாக மாறுது, தைரியமாயிரு, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய். சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாமா? சிஸ்டர் தங்கராணி, கூடன்குளம், திருநெல்வேலி. எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டேன். அதன் பிறகு கர்த்தருடைய கிருபையினால் நான் கர்ப்பம் தரித்தேன். 6வது மாதத்தில் பனிக்குடம் உடைந்து விட்டது. மருத்துவர் குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினாலும் நிறை மாதத்தில் சுகப்பிரசவத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க கிருபை புரிந்தார். குழந்தை 800 கிராம் இருந்தபோதும் எந்த குறைவும் இல்லாமல் இப்பொழுது ஆரோக்கியமாக வளர்ந்து வருகிறது. உங்கள் குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட அற்புதங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த சனிக்கிழமை, இந்த வார கடைசியில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்த அந்த கூட்டத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கூட்டுட்டு வாங்க, குழந்தை இல்லாத பிள்ளைகளை கூட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். திருமணம் நடக்காத பிள்ளைகளை கூட்டுட்டு வாங்க. ஒருவேளை வெளியூரில் நீங்கள் இருந்தாலும் இப்போவே டிக்கெட் புக் பண்ணி சனிக்கிழமை காலையில் 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடைய பிள்ளைகள் உண்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்னீரே. சமாதானத்தை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள்
சமாதானத்தை இழந்து நிற்கிற பெற்றோர்கள், சமாதானத்தை இழந்து நிற்கிற மாணவ மாணவிகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். எந்த காரியத்தினால அவர்களுடைய நிம்மதி பறிக்கப்பட்டதோ அந்த காரியத்தில் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணும், என் பிள்ளைகளுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்தார், அதை யாரும் கலங்க பண்ண முடியாது என்று சொன்னீரே. யாராலும் கலங்க பண்ண முடியாத ஒரு சமாதானத்தை நிம்மதியும் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும். யாராலும் குணப்படுத்த முடியாத வியாதி எதுவாக இருந்தாலும் அந்த வியாதியிலே உம்முடைய பலனை பூரணமாய் அனுப்பி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தையும் தீர்க்காயுசையும் தாரும். மரண கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இந்த குடும்பங்களிலே தங்கியிருக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.